ரூபாய் கடையில் போய்ட்டு செலவு பண்ணி நம்ம பிரெட் ஆம்லெட் வாங்கி சாப்பிட விடாங்க. வீட்டிலேயே நம்ம ஹெல்த்தியாக சூப்பராக செய்யலாம். அதுக்கு சட்னிக்கு வந்து ஒரு கைப்பிடி புதினா தழை, அது கூட 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் உப்பு, அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டு, 1 ஸ்பூன் தயிர், கொஞ்சம் வேர்க்கடலை போட்டு சட்னி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். 2 முட்டையோட கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா விஸ்க்னால பீட் பண்ணிட்டு ஒரு தவாவில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த முட்டையை எடுத்து ஊற்றிட்டு ஆப்பச்சட்டியை திருப்புற மாதிரி திருப்பினீங்கன்னா முட்டை நல்லா பரவிடும். 2 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துட்டு அதில் 2 சைடுமே வந்து இந்த பக்கம் 2 பிரெட்லுமே ஒவ்வொரு சைட்லேயும் இந்த புதினா சட்னி அப்ளை பண்ணி முட்டையில் அப்படியே துவச்சிட்டு அப்படியே இந்த பக்கம் திருப்பி இதே மாதிரியே வைங்க. நான் செய்கிற மாதிரியே வச்சுட்டு அது கூட வந்து பெப்பரும் நான் வந்து கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தூவி விட்டுருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதே மாதிரி 2 பக்கமும் மடித்து விட்டு மடி திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு அப்படியே நல்லா மொறுமொறுன்னு ஆனோடனே மடி திருப்பி போட்டு அப்படியே இதே மாதிரி நான் அப்படியே மடிச்சிடுங்க. ஒரு சைடு மடித்து விட்டு கிராஸாக கட் பண்ணிடுங்க. இதில் மயோனைஸ் நான் எதுவுமே நான் சேர்க்கலை. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியானது கூட. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இதே மாதிரி கிராஸாக கட் பண்ணிட்டு கொஞ்சம் புதினா சட்னி வச்சு சாப்பிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் டாடா.